நான் வந்து நீட்டை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் அந்த அறிவு வந்தது. நான் வந்து ஜேஇயை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு அந்த அறிவு வந்தது அப்படின்னா இதுவுமே வந்து டாப் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போது என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் அப்ளிகேஷன் டேட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 8 அப்ளிகேஷன்ஸ், 8 என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றின லாஸ்ட் டேட் எப்படி இருக்கு, அந்த எக்ஸாம் எதுக்காக நம்ம எழுதுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து டேட் முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுலேயும் ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு இப்படிலாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ அதை நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போவும் உங்களால் ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா மர்ச்சன்ட் நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இந்த நேவி ரைட், ஸோ இந்த ஷிப்பிங், ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், கார்கோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா, லைக் மெரைனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 5, அதாவது வர்ற மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேவி சைடு போகணும் அப்படின்னா, மெரைனில் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா. அடுத்து பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட், பிட்சேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிட்ஸ் பிலானி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லலாம். இது எதுக்காக நம்ம எழுதுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது இன்டெகிரேட்டட் கோர்சஸ்க்கு தான். ஸோ பிட்ஸ் பிலானி இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டு ரெஜிஸ்டர் பிட்சேட் 2024. இவங்க வந்து பிஇ, பிடெக், அப்புறம் பிஹெச்டி ப்ரோக்ராமு, பிஜி ப்ரோக்ராமு, ஈவன் ஃபார்மசி கூட நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. The only online admission test for admissions to integrated first degree BE, BPharm and MSc. அதாவது integrated courses, நீங்கள் யூஜி பிஜி ஒன்றா சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக. ப்ரோக்ராம் இன் இட்ஸ் campuses at Pilani, Goa and Hyderabad. இவங்களுடைய லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா April 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம வருவோம். அடுத்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31st of March, இந்த மந்தோட லாஸ்ட் டேட் 31st. இது எதுக்கு எழுதுறோம்? நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஒன். ஸோ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் NCH MCT அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் அ நேஷனல் லெவல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் இன் BSc Hospitality and Hotel Management. The exam is held annually and it is conducted by the National Testing Agency NTA. NEET, JEE எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, on behalf of National Council for Hotel Management and Catering Technology அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31st of March 2024. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் எக்ஸாம். ஸோ இவங்களுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 of March, அதாவது நாளைக்கு தான் இதோட லாஸ்ட் டேட்டுக்கண்ணா. இது எதுக்கு? த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்து conducts the Indian Statistical Institute of Admission Test, abbreviated as ISI, admission test in order to offer the student admission in undergraduate and postgraduate courses which is offered by the same institutions. சரியா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நீங்கள் போகணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா FDDI ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா April 20 வரைக்கும் இருக்குதுக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆல் இண்டியன் செலெக்ஷன் டெஸ்ட், ரைட்? ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட். நம்ம ஃபுட்வேர்
இதெல்லாம் என்னடா இதெல்லாம் இருக்கா? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இல்லையா? ஸோ Footwear Design and Development Institute, an entrance exam conducted by the Footwear Design and Development Institute for admission into various undergraduate and postgraduate program related to the field of footwear design and technology. நீங்க நிறைய டிசைன்ஸ் ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் இந்த மாதிரி சாண்டில்ஸ் நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஆர்த்தோபெடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது சொல்லுவோம். ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு ஒரு சில கைண்ட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து சுகர் டயபெட்டிக்ஸுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே டிசைன் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம we will learn. ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஃபுட்வேர் டிசைனை பற்றி நீங்கள் படிக்கலாம். Indian Institute of Science Education and Research exam. ஸோ இவங்களுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே மந்த் இல்லையா? மே 13 வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசர் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஃபேமஸ் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் அட்மிஷன் டு கேண்டிடேட் இன் த 5-year long BSMS டியூவல் டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பை தெம். ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட இன்டகிரேட்டட் கோர்சஸ் மாதிரி தான் பிட்ஸ் பிலானியில் இருந்த மாதிரி, ரைட்டா? ஸோ பிர்லா இன்ஸ்டிடியூட்டில் இருந்த மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐகார், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சரல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் போர்டு, நம்ம தமிழ்நாடுல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமு தேவை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து கேன் ரைட். ஆல் இண்டியா லெவலில் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். 15% சீட்ஸ் வந்து இந்த பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் ஃபார் அக்ரிகல்ச்சர் அஸ் வெல் அஸ் அலைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு தேவை கிடையாது. அதை பற்றின முழு விவரம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மெரிட் 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அக்ரிக்கு வந்து நமக்கு அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லிடுவேன். ஸோ இதனுடைய டென்டேட்டிவ் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15th of June, அதாவது உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு தான் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், நைசர். இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைசர் புவனேஸ்வர் அட்மிஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எதுக்கு? நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் ஃபார் இன்டெகிரேட்டட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி கண்டினியூஸாக படிக்கிறதுக்காக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லலாம். இதுவுமே ரொம்ப நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கேட், ஜெஸ்ட், ஜிபேட், சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்ற மாதிரி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். இதெல்லாம் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், பார்ட் ஆஃப் த ஹோமி பாபா National Institute of 5 years of integrated BSc and MSc and of course the PhD courses அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் 12th முடிச்சுட்டு எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் டேட் இருக்குது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கோங்க. இந்த டைமில் போயிட்டு நான் வந்து நீட்டை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் அந்த அறிவு வந்தது, நான் வந்து ஜேஇயை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு அந்த அறிவு வந்தது அப்படின்னா இதுவுமே வந்து டாப் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாமை கூட நீங்கள் அட்டன் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தா கூட உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் வந்து நாலேஜ், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்சு போனதை கவலைப்படாமல் அடுத்து நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.